மக்களே வணக்கம் அனைவருக்கும். என்னடா விபூதியும் பூசுக்கானா சந்தனமும் வைக்கக்கானா இப்படி வந்து உட்காந்துருக்கீங்கன்னு பார்க்குறது நினைப்பீங்க. ஆனால் எங்கள் வாண்டு ஒன்று இங்கே இருக்குது பாருங்கள். ஐயோ, அந்த வாண்டு அங்கே கொண்டு போட்டிருக்குது சந்தனத்தை. அது தூக்குனா நம்ம கையில் இருக்காதாம்மா, அது இஷ்டம் இந்த மொபைல் மேலே நிற்கணுமாம்மா. குழந்தைகளை விட தாவுதுங்க. என்ன பண்ணுறது? ஒரு சின்ன ஸ்டோரிங்க. அதனால கேட்டால் இந்த புரிஞ்சுதுன்னா கேட்டுக்கோங்க, இல்லைன்னா அதை மன்னிச்சுக்கோங்கண்ணா. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், வளர்கிறேன் என்ன. இதுவும் பிடிச்சி நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான் நான் வச்சுக்குவேன். பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெருமை பேசிக்கூடாது, ஹெல்ப் பண்ணுவேன். அது திரும்பி இதுனா வரைக்கும் எனக்கு எந்த ஹெல்ப் பண்ணதுலேயும் இந்த மாதிரி இந்த சூர்யா மாதிரி வரவே இல்லை. இந்த மாதிரி பிரச்சனை இதுதான் ஃபஸ்ட்டு. அது எதனால் வந்ததோ என்னமோ தெரியல. எல்லோரும் இந்த இப்போ ஒரு மாட்டு கொட்டாக போட்டு கொடுத்தோம்னு சொன்னானுங்களா, அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் காய்ச்சல். அது இல்லாமல் ஒரு 1,00,000 தனியாக நோட்டில் எழுதி கொடுத்து வாங்கியிருந்தாங்க. அவங்க பேர்லாம் வீடு மட்டும் இருக்குது, அவ்வளோதான். தோட்டம் ஒருத்தர் சும்மா விட்டுருக்காங்க போட்டுக்க சொல்லி. அவங்களுக்கு ஏதாவது ஒரு 2 மூட்டை அரிசி என்னமோ கொடுப்பாங்க, அவ்வளோதான். அந்த போர் போட்டு மோட்டர் வச்சு கொடுத்து எல்லாமே அவங்களே தான் போட்டு கொடுத்துட்டு இவங்களை விட்ருக்காங்க. அவங்க அப்பா இருக்கிற காலத்துலேருந்து ஒரு 30 வருஷமாக அந்த தோட்டத்தை இவங்களே போட்டுட்ருக்காங்க. அதனால் அந்த இதில் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மாடு எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 3-4 மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுலேயுமே ஒரு மாடு இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இறந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த மாடு சாகாமல் இருந்தால் எனக்கு கொடுத்துட்றோம்னு சொல்லியிருந்தாங்க, அது கொடுக்க முடியல. அப்புறம் ஏதோ பெண்கள்லாம் குழு இருப்பாங்க பாருங்கள், அதில் ஏதோ ஒரு அமௌண்ட் எவ்வளோ வந்ததுன்னு தெரியல. இதோ வந்துட்டாங்க பாருங்க, இவங்க தான் அந்த ஐடி சொன்னனுங்களா குறும்பு பண்ணுறது இதுதான். நீ வர்றதில்ல, நீ பேசு உன்னை எப்படி வளர்த்துறேன்னு சொல்ல அவங்க விட்டா நான் எப்படி பார்த்துக்கிறோன்னையா. பாவம் சொல்லி பார்த்தா குசும்பு என்னங்க அச்சு மோளம் போட்டு ஓடுதுங்க. அந்த மாதிரி மாடு வந்துருச்சு. அங்கேயும் கலந்தான் வாங்கிட்டு வந்தாங்க மாடு, அதுவும் கொடுக்க முடியாமல் அதில் போயிடுச்சு. அப்படி இப்படியே இப்போ என்னாச்சுங்கன்னா, போன மாதம் மொத்தத்துக்கு எனக்கு 4-5 மாதத்து வட்டி கொடுக்கணும். 1,00,000 2,000 2 வட்டி தான். அந்த வட்டி இன்ன வரைக்கும் 5 மாதத்துக்கு உங்களுக்கு எப்படி போட்டாலும் வட்டி அவங்க வட்டி இல்லாமல் நான் ஹெல்ப்பு பண்ணியிருக்கிறேன். நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா அந்த எருமை மாட்டுக்கு இந்த நம்ம தேவை ஃபுட் ஐட்டம் அது இது வாங்கிட்டு வந்த புதுசில் எல்லாமே போட்டிருக்கிறேன். அந்த மாதிரி போட்டப்போ அவங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்ருக்காங்களோ அது எனக்கு தெரியல. எப்போ பார்த்தாலும் ஒன்றும் இல்லை எங்களை இப்படி ஆயிடுச்சுன்னே சொல்லுவாங்க. அன்றைக்கி ஒரு நாள் 2-3 நாளைக்கு முன்னாடி அப்படித்தான் இது தர்பூசணி பழம் வாங்கி கொடுத்துட்டு சொன்னாங்க. நைட் ஆயிடுச்சு, எனக்கே உடம்பு முடியாமல் நான் அந்த அனந்தபூர் போகணும். அதுக்கே முடியாமல் பயந்துக்கிட்டு கிடக்காதுங்க உண்மையிலேயே. ஐயோ, யாராவது கூட இருந்தால் ஆகுமே, நம்ம எப்படி போயிட்டு வர்றது, அந்த இதெல்லாம் போயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அது சில பேர்த்துக்கெலாம் நகை வீட்டுறதெல்லாம் கூட வச்சு அடகு வச்சு கூட கம்மியான வட்டிக்கே கொடுத்துருக்குறேன். அந்த பேங்க்கில் அந்த நகை அந்த வட்டி மட்டும் கட்டிக்கோங்கன்னு கூட கொடுத்துருக்குறேங்க. ஆனால் மக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீ ஏன் வட்டி வாங்குற, நீ ஏன் குட்டி வாங்குற, நம்ம பேங்க்கில் வச்சா பேங்க்கார் சும்மாவோ விடுவான். இதெல்லாம் போயிடுச்சு. இப்போ அவங்க நான் எப்படி கேட்கட்டு வட்டி 5 மாதத்துக்கு 10,000 வருமா? அவங்கள போய் கேட்டு கொடுப்பாங்களா அவங்க இருக்கிற சூழ்நிலைக்கு? சாப்பிட்ற விஷயத்தில் சாப்பாடெலாம் நல்லா நைஸான அரிசி தான் போட்டு சாப்பிட்றாங்க. இல்லை நீ யோசிக்கிறேன் நான் அந்த வட்டி கொடுக்க அவங்களுக்கே தோணணும். நான் சொல்லிட்டேன், என்னுடைய ப்ராப்ளம் இப்படி இருக்குதுப்பா, இந்தந்த மாதிரி தான் இருக்குது, நான் தனியாக இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்லது கெட்டது நான் பார்க்கணும், நான் தான் செய்யணும், எல்லாமே தெரியும். தெரிஞ்சிடும் அவங்க என்னமோ என்கிட்ட நினச்சிட்டு இருக்கிறாங்க, காசு நிறையா இருக்கும் போல இருக்குது அவங்களுக்கு அப்படின்ட்டு. நான் படுற பாடு எனக்கு தாங்க தெரியும். காசு இருக்குதுன்னு எந்த காசுங்க கொட்டி கிடக்குது? என்னமோ நான் பிச்சை எடுத்து தான் பெருமாள் அதை பிடிச்சி அனுமாரி நான் தின்னுட்டு வாழ்ந்துட்டுருக்கிறேன். எல்லோரும் அந்த என்னமோ பேசினா போது ஏதோ சொல்லிடுச்சு. ஐயோ, ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
யூடியூப் நடத்திட்டே நம்மகிட்ட காசாக இருக்குது. அன்றைக்கி சும்மா ஏதோ இதுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வர்றது இல்லை, ஒன்றும் இல்லை. 2-3 பேர் இது பிளாக்கில் போட்டேன். என்றைக்கும் வந்து ஒருத்தர் சார்ந்தோ இல்லை எதிர்பார்ப்போடவே இருக்கக்கூடாது. அது ரொம்ப ஏமாந்துருவோம். நான் தான் பெரிய விஞ்ஞானின்னு நினச்சிட்டீங்க, ஒன்றும் நினச்சிக்க வேண்டாம். அந்த மாதிரி இருக்கிறப்ப தர்பூசணி வாங்கி கொடுத்துச்சுனாங்க, என்னால் கொடுத்துட முடியல. மறுநாளாவது வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சா அப்போவும் முடியல என்னால். நானே வீட்டை விட்டு வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே கிடக்குறேன். மைண்டே ஒரு மாதிரி அந்த மாத்திரை போட்டு தூங்குறனுங்களா, சைக்காலஜி டேப்லெட் போட்டு தூங்குறப்ப என்ன ஆகுது, இருக்க தைராய்டு வேறு இருக்குது. தைராய்டு இருக்கிறதுனால ரொம்ப சோம்பேறியாக போடுது. நான் என்ன பண்ணிட்டு அந்த சோம்பேறி இருந்தாமன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே செய்ய முடியாது. வீடு வந்து விரக்தியாக இருக்காது. அது என்ன சொல்லுவாங்க தமிழில், அந்த கலகலகலன்னு அந்த வெளிச்சத்தோடு அப்படி இருக்காது. செத்தவங்க கையில் வத்தலை கொடுத்த மாதிரியே உட்காந்துருக்கும். என்ன பண்ணுறது, எல்லா இதுலேயும் லைஃப்லேயும் வந்து இந்த மாதிரி ட்ரகிள் நடக்கும். நான் இல்லாமலாம் இருக்காது, யாருக்கிட்டும் நடக்கும். இங்கே ஒருத்தர் நான் பச்சி போர்டு, ஒரு அம்மா சொன்னாங்களா பச்சி போட்டுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். அந்த அம்மா வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் ஒரு ரிட்டையர் ஆகிட்டார். வீட்டில் தான் இருந்தாங்க. எலுமிச்சா மரம் அது ஏதோ அங்கே கண்டதுங்க மரங்களாக வச்சு விட்ருந்தாங்க. அதில் பார்த்தா பூவு துளசி செடியெல்லாம் பார்த்தா கொழு நல்லா பூத்து குளிங்க கிடக்கும். யாரையும் பறிக்க விட மாட்டார், அவரும் பறிக்க மாட்டாங்க. அப்படியே கிடக்குமா. நான் ஒரு நாள் என்னாச்சு, வெள்ளிக்கிழமை போனால் அந்த பூவு இருக்குன்னு சொல்லி போட்டு அது நல்லா இருக்குதுன்னு பொறிச்சிட்டு வர்றப்போ எலுமிச்சம்பழம் கீழே விழுந்து கிடந்தது. சூப்பராக இருந்தது. அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் அங்கே அவங்க வீடு அங்கே தான் பக்கத்தில். அவர் பார்க்கல, அந்த அம்மா பார்த்துட்டு ஐயோ வேண்டாம் ஆண்டி, அது கொண்டு கொடுத்துட்டு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்துக்கலாம், உங்களுக்குன்னு சொன்னால் கொடுக்க மாட்டார், அவர் எனக்குன்னு சொன்னால் மட்டும்தான் கொடுப்பாரு அப்படின்ட்டு யாருக்கிட்டும் பேச மாட்டாருங்களா. இதே வீட்டுக்குள்ளேயே அவர் வேலைன்னா அவர் இதை நான் பசங்களாம் பெங்களூரில் வேலை பார்ப்பாங்க போல இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு கோமாவுக்கு போயிட்டார். 2-3 நாளாக மாட்டிருக்கு கோமாவுக்கு போயிட்டார். இருந்திருந்தாப்புல அது கண்ணும் தெரிய மாட்டேங்குது, பேச்சும் வரல, அப்படியே இதாகிடுச்சு. அது வழியே அங்கெல்லாம் கொண்டு பார்த்து பெங்களூர் அனந்தபூர், அதுக்கப்புறம் பெங்களூர்லாம் கொண்டு பார்த்து இது ஒன்றும் செய்ய முடியாது, வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டாங்களாம்மா. கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நேற்று சாயந்தரம் கூப்பிட்டு வந்துருக்காங்க. எதுவுமே இல்லை, சும்மா மூச்சுட்டு அப்படியே இருக்குது, அவ்வளோதான். சாப்பிட்றது எதுவுமே இல்லை. அந்த மாதிரி நிலைமை. அந்த பூச்செடியும் அந்த எலுமிச்சம்பழமும் இன்றைக்கி அதை யார் கை தூராங்கன்னு பார்க்க போகிறாரா, இல்லை ஏதாவது இப்படி அந்த இதெல்லாம் யார் பார்த்துக்குவாங்கன்னு தெரியுமா, இல்லை அவருக்கு இருக்கிற சொத்து ஏதாவது நம்ம போய் இனிமேல் பார்த்துட முடியுமான்னு இருக்குமா, மனுஷனும் கொஞ்சம் யோசிச்சுக்கணுங்க. அதுதான் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மைண்டு வச்சுக்கிட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவணுங்க. எல்லாத்துக்கெல்லாம் பண்ண மாட்டேன் நான். ஏன்னா பெருமை பேசி பீத்தி அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகிட்டு வந்துருக்கோம். ஏதாவது முடியாமல் என் கண்ணுக்கு தட்டுப்பட்டு தான் நாய் பூனை குட்டிக்கெலாம் நல்லா பண்ணிடுவேன். அதுக்கு மட்டும் தனி ஸ்பெஷலுங்க. எது எப்படி இருந்தாலும் அதுக்கு ஸ்பெஷலாக பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த சின்ன குட்டி இப்போ எடுத்து ஃபோட்டோவில் காமிச்சினுங்களே, அந்த குட்டி ரொம்ப 3 குட்டி கொடுத்துட்டோம். போட்டு 3 குட்டி வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க, வேணுங்கிற வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த குட்டி வந்து ரொம்ப லீனாக இருந்துச்சு, குயூண்டா. அதனால அப்பா பாருங்க, சரி இந்த பாருங்க இவ்வளோ திருண்டு. சரி அம்மா பாட்டு, ஆமாம் சரி படுத்துக்கடா. சரி ரொம்ப லீனாக இருக்குதே, இது என்ன பண்ணுறது அப்படின்னு போட்டு இதை வச்சுக்கிட்டேன். அங்கே இதாகுதோ இல்லையான்ட்டு. இப்போ இதுக்கு எவ்வளோ அம்மா ஓச்சோ. சரி ஐயோ இருக்காது. இந்த வந்துட்டாங்க உங்கள் ஆயா. போ மேலே இருக்கு, போ.
ஓடுறா. அப்புறம் இதனுடைய தாய் இருக்குதுங்களே, எங்கா ஏதோ சொல்லிச்சுன்னு ஓடுறாங்கன்னு ஓடுறேன். எங்கள் பிள்ளைக்கான எங்கடா ஓடுனா ஒரே ஓட்டமாக ஓடுதுங்க. சிரிப்பாக இருக்கு என்னை அதை பார்த்துட்டு. சரி விளையாட வேண்டாம், படுத்துக்குங்க. வச்சுக்கிட்டே படுத்துக்கோ. அங்கே படுத்துக்கோ. படுத்துக்கோ. புச்சுக்குட்டி படுக்க வைடா. ஐயோ அங்கேயே படு. வா. சின்ன குட்டியில் இதை அப்படியே ஒரு இடத்துல தண்ணியில் அடிச்சுக்கிட்டு வந்தேன். அந்த மாதிரி திரும்ப இருந்துச்சு. அதை விட இன்னும் ரொம்ப நோஞ்சானா தித்தினூறு இருந்துச்சு. இவ்வளோதான் இருந்துச்சுங்க. தலையில் எடுத்துச்சு ஒரு தலை இவ்வளோ தலை. ஐயோ கஞ்சி இல்லாமல் அரிஞ்சு மூக்கில் சளி புட்டுச்சு ஒலிக்கிட்டு ஒன்றுமே இல்லைங்க. சத்தியமாக சொல்கிறேன், அந்த கடவுள் இருக்கிறாரோ இல்லைன்னு கூட எனக்கு தெரியல. அந்த குட்டி நான் மாத்திரை வாங்க போய் போட்டு பார்த்துட்டு மாத்திரை வாங்குறதே விட்டுட்டேங்க. மாத்திரை வாங்கி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு எடுத்துக்கிட்டு எனக்கு என்னமோ தெரியலைங்க. இப்போ அவ்வளோ ஒரு இதாகிடுச்சு. அப்புறம் அந்த மூஞ்சியெல்லாம் சளி பிடிச்சிக்கிறதுலாம் தொடச்சி விட்டு இது பண்ணி கொஞ்சம் பால் ஊற்றுனே குடிச்சிது. அப்புறம் சாயந்தரமே உங்கள் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் இங்கே இங்கிலீஷ்காரங்க வச்சுருக்காங்க, கருணா ஹாஸ்பிட்டல்னு வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கே போய் ஊசி எல்லாம் போட்டு அவங்க டேப்லெட் இந்த ஃபீவருக்கு அதுக்கு இதுக்கு போட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வச்சா. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கம்மி தான். அதுக்கப்புறம் லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவங்க ஆயாக்கிட்ட எது சாப்பிடாமே இருந்திருக்குது. இந்த பாலுக்கு இதெல்லாம் குடிச்சு ஜீரணமாகாமல் அப்படியே மோசனாக போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பார்த்தா ஏன்னு சொல்கிறேங்க, ஐயோ வீடே ஃபுல்லாக போயிடும், எங்கே பார்த்தாலும் போயிடும். அப்புறம் அந்த மண் போட்டு வச்சுருப்போம் அதுலேயும் போயிடும். அப்புறம் அப்பவும் கட்டில் தான் படுத்துருந்துச்சு கூட, ஆனால் கட்டில் மட்டும் போகாது. அப்படி வளர்த்தி அப்புறம் அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபீவர் வந்துடுச்சு. மறுபடியும் திருப்பி அதுக்கு ஒருக்கா கூட்டிகிட்டு போய் அலைஞ்சு எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். பாருங்க ஆயா வாங்கிட்டு வந்துட்டாங்க அவங்க. அப்புறம் அது முடித்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த லிஃப்ட்டில் போய் மாட்டி கீழே போய் ஸ்ப்ரிங்கி நிற்கும் பாருங்கள், அந்த இடத்துல போய் உட்காந்துருக்குது. அது இப்போ மேலேருந்து லிஃப்ட்டு போங்க தெரியாமல் இந்த தலையில் நான் அடித்து மூக்கு வாயில் ரத்தம். ஆள் காணாமன்னு போய் தொலைவுறேன். என்னடா இப்படி பண்ணுறா? ஆளை காணாமன்னு போய் தொலைவுறேன். அந்த பக்கம் குறுகுன்னு உட்காந்துக்கிட்டு சத்தமே போட மாட்டேங்குது. நான் கூப்பிடங்காட்டி அப்புறம் திரும்பி பார்த்து ஒடியார் பார்க்குதோ. ஆனால் அந்த வலி நடக்க முடியாமல் ரொம்ப வேபாடு விட்டுருச்சு. அதுக்கு மறுபடியும் ஒருத்தர் ஒரு ஜென்ஸை கூப்பிட்டு அதில் கீழே இறங்கி எடுத்து கொடுத்து அதை கொண்டு வந்து பார்த்த மாதிரி அதுக்கு ஆசை தூக்கிட்டு ஓடி எத்தனை இது பண்ணி இதை பொழைக்க வச்சுருங்க. இதில் எல்லாம் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ஒரு எதை விளையாண்டுக்கிறோம். ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். என்னமோ எனக்கு ஒரு மைண்டுங்க, பைத்தியம் பிடிச்ச மைண்டு. அப்படி இங்கே பாருங்கள், இப்போ கூட எப்படி வந்து படுத்துக்கிச்சுன்னு வருது சின்ன குட்டியாட்ட. இருங்க அடுத்த வீடியோவில் பேசிக்கலாம்.